பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 4 மற்றும் 5 கீழே டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஆபிரகாம் ஈசாக்குக்கு சாட்சியா வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இத ஆண்டவரே ஈசாக்குக்கு சொல்றாரு, உன் அப்பா இப்படி எல்லாம் வாழ்ந்தபடினா நான் ஆசீர்வதிச்சேன்னு சொல்லி. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! 4வது வசனம் தொட்டு நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, எப்படிப்பட்ட சொல்லுக்குன்னா விதிகளுக்கு, கற்பனைகளுக்கு, நியமங்களுக்கு, பிரமாணங்களுக்கு, 4 விதமான காரியங்களுக்கு தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்ததா ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்றாரு. ஏன் சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு காரியம், ஈசாக்கு கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உன் அப்பாவை போலவே நீ நடந்தீன்னா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி சாட்சியா வாழணுங்க. உண்மையிலே சொல்றேன், நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பிள்ளைகள் முன்னாடி சாட்சியா வாழ்வதே கிடையாது. அதாவது கடனே வாங்கக்கூடாது ஆண்டு சொல்றாரு. ஆனா நம்ம கடன் வாங்குறது தப்பு. 2வது, பிள்ளைக்கு முன்னாடியே அதை வாங்கலாமா, இப்படி வாங்கலாமா, அப்படி வாங்கலாமான்னு சொல்லும் போது நிறைய பேருடைய வீட்டுல பாக்குற பிள்ளைகளுக்குள்ள கடன் வாங்குற ஒரு உணர்வும் பேச்சும் வருது. எங்கிருந்து வருதுன்னா, பெற்றோர் தான் காரணம். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்லணும், பலவீனமோ, வியாதியோ, இல்ல பயமோ, இல்ல ஏதாவது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் அப்படின்னா எங்க அம்மாவும் அப்பாவும் உபவாசம் பண்ணி ஆண்டோட ஜோம் பண்ணுவாங்க, முறையிட்டு ஜோம் பண்ணுவாங்க, அவங்க காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை குறிச்சு பிள்ளைங்க சாட்சி சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதா நம்ம ஆசீர்வாதம். இததான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆனா உடனே ஏதோ காரியத்தை சிந்திச்சு உடனே பிள்ளைக்கு முன்னாடி நம்ம சாட்சியை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சாட்சியா வாழ்ந்ததுனாலதான் ஈசாக்கை 100 மடங்கு தேவனால் ஆசீர்வதிக்க முடிஞ்சது. இன்னைக்கு நீங்களும் நானும் சாட்சியா வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த சந்ததி நம்மை கொண்டு ஆசீர்வாதத்தை பார்க்கும், பரிசுத்தமாய் வாழும். இது கர்த்தர் விரும்புகிறார். கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.